நிறைய பேரோட ஒரு ட்ரீம் தான், அம்பிஷன் தான், இமோஷன் தான், எனக்கு ஒரு வீடு வேணும், ஓன் ஹவுஸ். அது கேஷ் இருந்தாலும் சரி இல்லைனாலும் சரி. இந்த வீடியோ உங்களுக்கு ஒரு ஆன்சர் கொடுக்கும் வித் ஃபுல் கால்குலேஷன். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். இங்கே உங்களுக்கு ரெண்டு செட்டப்பு பார்க்க முடியும். ஒன்று வந்து ரெண்டு, செகண்ட் வந்து பை, வீடு வாங்குறது. இப்போ ரெண்டு கால்குலேட் பண்ணி பார்க்கும்போது உங்களுக்கு ஒரு 20,000 ரெண்டு கொடுக்கப்படுற ஒரு இடத்துல நீங்கள் வாடகைக்கு போகணும்னு நினச்சிங்கன்னா நல்லா இருக்கும். ஏன்னா ஒரு டவுனு, ஒரு சிட்டி எல்லாம் யோசிச்சு பார்க்கும்போது 20,000 3 பெட்ரூம் எல்லாம் வச்சு பார்க்கும்போது ஒரு பெரிய அமௌண்ட்டே இல்லை. அப்படின்னா இதுக்கு ஒரு டாக்ஸ் பெனிஃபிட் அப்படி ஒன்று இருக்குது. 30% டாக்ஸ் பெனிஃபிட் கூட கிடைக்கும் ரெண்ட் கொடுக்கும்போது. ஹவுஸ் ரெண்ட் அலவன்ஸ் மாதிரி கிடைக்கும் உங்களுக்கு. அது கால்குலேட் பண்ணி மைனஸ் பண்ணால் அந்த 20,000 14,000 அது குறையும். இந்த 14,000 தான் உங்களுக்கு எஃபெக்டிவான ரெண்டு. அந்த மாதிரி ரெண்டு கொடுக்கும்போது ஒரு வருஷத்துக்கு அது அப்ராக்சிமேட்லி இல்லை, ஷார்ப்பாக ஒரு 1,68,000 வரும். அப்படி பார்க்கும்போது இது ஒரு 15 இயர்ஸுக்கு தான் நம்ம ரெண்டெல்லாம் கால்குலேட் பண்ணுறது. அது மட்டும் இல்லை, உங்கள் ஹவுசிங் ஓனர் ஒரு 7% ரெண்டு இன்க்ரிமெண்ட் கூட பண்ணுவாங்க. ஏன்னா ரெண்டு ஒரே அமௌண்ட்டு கொடுத்தா செட் ஆகாது, கொஞ்சம் இன்க்ரீஸ் பண்ணணும், அவங்களுக்கு ஒரு ஐடியா இருக்கும்ல. ஸோ 7% வச்சுக்கிட்டு ரெண்ட் இன்க்ரிமெண்ட் இயர்லி நடக்கும். அப்போ டோட்டலி உங்களுக்கு ஒரு 42,21,676 இவ்வளோ அமௌண்ட் வரும் உங்களுக்கு ரெண்ட். ஓகே, அப்படியே இருங்க. இனி பை பண்ணும்போது எப்படி இருக்குன்னு பார்க்கலாம். அந்த ப்ராப்பர்ட்டி கோஸ்ட் வந்து 75 lakh வரும். 75 lakh. அதோட டவுன் பேமெண்ட் வந்து உங்களால் ஒரு 15% கொடுக்க முடியும். அப்படின்னா அது ஒரு 11,25,000. இந்த டவுன் பேமெண்ட் அப்படி கொடுத்தீங்கன்னா மிச்சம் இருக்கிறது என்னது, அந்த அமௌண்ட் உங்களுக்கு லோனாகவே எடுக்கணும். லோன் இல்லாமல் வேறு வழியே இல்லை. ஸோ 63,75,000 நீங்கள் லோன் எடுத்து தான் ஆகணும், வேறு வழி இல்லை. அந்த லோனுக்கு ஒரு 7% இன்ட்ரெஸ்ட்டு நீங்கள் கட்டணும். அதுவும் இந்த மாதிரி தான், ஒரு 15 இயர்ஸுக்கு தான். ஏன்னா கால்குலேஷன்ஸுக்கு ஈஸி தான், அதுக்கு தான் 15 இயர்ஸ். ஸோ இஎம்ஐ வந்து 57,000 வரும் மந்த்லி. ஸோ அதில் இந்த மாதிரி ஒரு டாக்ஸ் பெனிஃபிட் டாக்ஸ் ப்ராக்கெட்டில் வரும்போது அது இன்னும் கம்மியாகும். 7% இஎம்ஐ கொடுக்கறதுக்கு பதிலாக நீங்கள் 4.90% கொடுத்தா போதும் இந்த இன்ட்ரெஸ்ட். ஸோ அது கால்குலேஷன் படி 50,082 வரும். ஸோ இதுதான் உங்களுக்கு எஃபெக்டிவான இஎம்ஐ வரும். அப்போ நீங்கள் ஒரு 15 இயர்ஸுக்கு அப்புறம் எவ்வளோ இன்ட்ரெஸ்ட் கொடுத்துருக்குறதுன்னு கேட்டிங்கன்னா அது 26,39,000 சம்திங் வரும். இது விட நீங்கள் அந்த வீடுக்காக மெயின்டெனன்ஸ் கோஸ்ட் அப்படி ஒன்று இருக்குது. அது 0.35% மந்த்லி கால்குலேட் பண்ணி தாக்கணும். ஆனால் அவ்வளோ பெரிய ஒரு வீடு தான். ஸோ அதோட மெயின்டெனன்ஸும் அதே மாதிரி கொஞ்சம் அமௌண்ட் இருக்கும். ஸோ அது 2,188 கால்குலேட் பண்ணலாம். அப்படி கால்குலேட் பண்ணால் அது மட்டும் இல்லை, இதுக்குள்ள ஒரு ஆனுவல் இன்க்ரீஸும் வருது. இதில் மெயின்டெனன்ஸில் ஒரு இன்க்ரீஸ் வருது 5%. ஏன்னா இன்ஃப்ளேஷன் இருக்குல்ல, எல்லாத்துக்கும் விலை ஏறிட்டே இருக்கும். ஒவ்வொரு இயரில் அது இன்க்ரீஸ் பண்ணிகிட்டே இருக்கும். ஸோ அந்த ஆனுவல் இன்க்ரீஸ் இன் மெயின்டெனன்ஸு அது கூட கால்குலேட் பண்ணி ஒரு 15 இயர்ஸ் தாண்டி போகும்போது உங்களோட மெயின்டெனன்ஸு 5,84,000 சம்திங் வரும். அப்போ லாஸ்ட்டு வந்து இந்த காஸ்ட்டு, ப்ராப்பர்ட்டி காஸ்ட்டும், அதே மாதிரி நீங்கள் கொடுக்க வேண்ட இன்ட்ரெஸ்ட்டும், அதே மாதிரி இந்த மெயின்டெனன்ஸும் இதெல்லாம் கால்குலேட் பண்ணும்போது லாஸ்ட்டு 1,24,24,388 இந்த அமௌண்ட் வரும் உங்களுக்கு டோட்டலி. இப்போ நம்ம படம் பாதி வரைக்கும் ஆச்சு, இன்டர்வெல் வரைக்கும். இனி செகண்ட் ஹாஃப். இனி நம்ம ரெண்டுக்கு வரும்போது நீங்கள் பை பண்ணும்போது எவ்வளோ உங்களுக்கு டவுன் பேமெண்ட்டாக கொடுக்கணும், 11,25,000 வருது இல்லை. அந்த அமௌண்ட் நீங்கள் கொடுக்காதமாக ரெண்டுக்கு போகும்போது கொடுக்க வேண்டாம்ல. ஸோ அது எடுத்து வச்சுக்கினா நல்லா இருக்கும். ஸோ அது உங்களுக்கு இங்கே சேவ் பண்ணலாம். அது மட்டும் இல்லை, உங்களுக்கு ஒரு 36,000 உங்களுக்கு என்ன கிடைக்கும், இஎம்ஐயாவை சேவ் பண்ணலாம். எப்படி, இங்கே உங்களுக்கு ஒரு இஎம்ஐ சொல்லியிருக்குல்ல, வீடு வாங்கும்போது இதுதான் உங்களோட இஎம்ஐ வரும். இந்த இஎம்ஐயிலிருந்து ரெண்ட் கொடுக்கும்போது அந்த ரெண்ட் அமௌண்ட் மைனஸ் பண்ணால் உங்களுக்கு என்ன கிடைக்கும், அதுதான் உங்களோட இப்போ ப்ராஃபிட்டான இஎம்ஐ. இது உங்களுக்கு ப்ராஃபிட்டு தான். நீங்கள் வீடு வாங்கும்போது இந்த அமௌண்ட் கொடுக்கணும், ஆனால் நீங்கள் ரெண்ட் கொடுக்கும்போது இவ்வளோ கொடுத்தா போதும், 14. ஸோ உங்களுக்கு ப்ராஃபிட் 36. ரெண்டும் நீங்கள் எடுத்துக்கிட்டு ஒரு 10% இன்ட்ரெஸ்ட் கிடைக்கிற ஏதாவது ஒரு இன்வெஸ்ட்மெண்ட் நீங்கள் பண்ணி தான் ஆகணும். அது என்ன வேணாலும் ஆகலாம், கோல்டு ஆகலாம், ரியல் எஸ்டேட் ஆகலாம்,
സ്റ്റോക്ക് മാർക്കറ്റ് ആവലാം, അതെല്ലാം ഉങ്ക ഇഷ്ടം. ബാങ്കിൽ കൂടെ ഒരു 6-7% സീനിയർ സിറ്റിസனுக்கு വരെ ഇൻട്രസ്റ്റ് கிடைக்கும். ஸோ ஒரு 10% ஆவரேஜ், அதுக்கு மேலே எல்லாம் சம்பாதிக்கலாம், அது வேற விஷயம். ஆனால் ஒரு 10% ஆவது கிடைக்கணும். அந்த மாதிரி ஒரு இன்ஸ்ட்ருமெண்ட்டில் நீங்கள் இது இன்வெஸ்ட் பண்ணிங்கன்னா முன்னாடி சொன்னால் 11 லேக்கு வந்துக்கிட்டு 50 லேக்கு வரைக்கும் போகுது. இந்த 10% வச்சு 15 இயர்ஸுக்கு அப்புறம் இது 50 லேக்குக்கு மேலே போகுது. அதே மாதிரி நீங்கள் மந்த்லி 36,000 எடுத்து இன்வெஸ்ட் பண்ணிகிட்டே இருந்தீங்கன்னா அதுவும் இந்த மாதிரி 1,49 lakh சம்திங் ரீச் ஆகும் ஆஃப்டர் 15 இயர்ஸ். அப்போ இது ரெண்டும் நீங்கள் கால்குலேட் பண்ணிங்கன்னா ஒரு அமௌண்ட் கிடைக்கும்ல உங்களுக்கு. அந்த அமௌண்ட்டிலிருந்து இந்த ரெண்டு அமௌண்ட் 15 இயர்ஸுக்கு அப்புறம் நீங்கள் மொத்தமாக கொடுக்க வேண்டிய ரெண்டு அமௌண்ட் 42 லேக்கு. அப்போ அது மைனஸ் பண்ணணும். 1,57,43,000 சம்திங் உங்களுக்கு ப்ராஃபிட்டாக கிடைக்கும். நெட் பெனிஃபிட் அவங்க கையில் இருக்கும். ஆனால் இங்கே பார்க்கும்போது உங்கள் வீடுக்கு லாஸ்ட் என்ன ஆச்சு? 1,07,24,388 வருது. எப்படி? இன்ட்ரெஸ்ட்டும் அதே மாதிரி மெயின்டெனன்ஸும் ப்ராப்பர்ட்டியோட காஸ்ட்டும் சேர்த்து ஆஃப்டர் 15 இயர்ஸில் மொத்தமாக நீங்கள் இவ்வளோ கொடுத்துருக்கும். ஸோ அந்த காஸ்ட்டு ஆஃப்டர் 15 இயர்ஸுக்கு அப்புறம் இன்க்ரீஸ் ஆகிறதுக்கு வாய்ப்பு இருக்குது. அதுதான் 6%. அப்போ இயர்லி ஒரு 6% வச்சுக்கிட்டு உங்கள் ப்ராப்பர்ட்டியோட வேல்யூ இன்க்ரீஸ் ஆகிட்டே இருக்கும். ஸோ நல்ல ஒரு இடத்துல நீங்கள் வாங்கும்போது கண்டிப்பாக ஒரு 6% கண்டிப்பாக உங்களுக்கு அதில் ஒரு இன்க்ரிமெண்ட் இருக்கும் ஒவ்வொரு இயர்லும். ஸோ ஆஃப்டர் 15 இயர்ஸ் வச்சு பார்க்கும்போது அந்த ப்ராப்பர்ட்டியோட வேல்யூ வந்து 1,79,74,000 சம்திங் உங்களுக்கு வருது. ப்ராஃபிட்டாக கிடைக்கும். ஏன்னா அது சேல் பண்ணும்போது அவ்வளோ உங்களுக்கு கேட்கலாம். அதுக்கு வேல்யூ இன்க்ரீஸ் ஆகுது அந்த இடம். ஸோ அந்த இடத்துலேருந்து நம்ம முன்னாடி என்ன டோட்டலி கொடுக்கணும் சொன்னேன், அந்த அமௌண்ட்டு மைனஸ் பண்ணணும். இந்த 1,79,9 லேக்கிலிருந்து 1,07 லேக் சம்திங் மைனஸ் பண்ணிங்கன்னா 72,49,000 சம்திங் உங்களுக்கு நெட் பெனிஃபிட்டாக உங்கள் கையில் கிடைக்கும் வீடு செல் பண்ணும்போது. ஸோ இங்கே பார்த்தீங்கன்னா ரெண்டிலே உங்களுக்கு பெனிஃபிட்டு எவ்வளோ கிடைக்குது? 1.5 crore கிடைக்குது. இங்கே உங்களுக்கு ஒரு 72 லேக்கு மட்டும்தான் ப்ராஃபிட்டாக உங்கள் கையில் கிடைக்குது. ஸோ இதில் எது பெஸ்ட்டு? இதில் யார் ரிச்சுன்னு கேட்டிங்கன்னா கண்டிப்பாக ரெண்டுக்கு போகிறவங்க யாரோ அவங்க தான் ரிச்சு. அப்போ உங்களுக்கு ஒரு கேள்வி கேட்கலாம், இந்த 6% எப்படி? அதுக்கு மேலே வராதா, அதுக்கு கீழே வராதா? ரெண்டுமே வரலாம். அதுக்கு கீழே வரலாம், மேலே வரலாம், அதுக்கும் மேலே வரலாம். அதுக்கெல்லாம் லக்கு. ஸோ சான்ஸ் ரொம்ப கம்மி. 6% வச்சு கால்குலேட் பண்ணும்போது இந்த கால்குலேஷன் படி ரெண்டுக்கு போகிறது தான் பெஸ்ட்டுன்னு தான் என்னோட ஒரு ஐடியா. ஆனால் 2021 ஒரு டாக்ஸ் ரெஜிம் ரூல்ஸ் படி டாக்ஸ் ப்ராக்கெட்டு ஓன் ஹவுஸில் இருக்கிறவங்களுக்கு கிடைக்காது. அந்த மாதிரி ஒரு சேஞ்சு, ஒரு ரூலில் ஒரு சேஞ்சு கூட கொண்டு வந்திருக்கு. முன்னாடியெல்லாம் நம்ம சொன்ன மாதிரி இங்கே ஒரு 30% ப்ராக்கெட்டு, டாக்ஸ் ப்ராக்கெட்டு நமக்கு கிடச்சிருந்தது தான் முன்னாடி. ஆனால் இப்போது 2021க்கு அப்புறம் அந்த மாதிரி ஒரு ரூலு அவங்க கொண்டு வந்திருக்கு. புது மெத்தடில் இருந்தால் உங்களுக்கு இந்த டாக்ஸ் பெனிஃபிட்டு எதுவுமே கிடைக்காது. ரெண்டில் இருக்கும்போது அதெல்லாம் கிடைக்கும், ஓன் ஹவுஸில் அது கிடைக்காது. இது மட்டும் ஞாபகத்தில் வச்சுக்கோங்க. இப்போ வீடு வாங்கணுமா வேண்டாமா உங்களுக்கு ஐடியா கிடைச்சிருக்குன்னு நினைக்கிறேன்.